தேவி மாகாத்மியம் விளக்க உரை 8வது அத்தியாயம். இரத்த பீஜ வதம். ரிஷி கூறியது: சண்டனும் கொல்லப்பட்டு முண்டனும் வீழ்த்தப்பட்டு சைனியமும் வெகுவாக நாசமாக்கப்பட்ட பின் பிரதாபம் மிக்க அசுர ராஜனான சும்பன் கோபத்தால் மதிக்கெட்டு அசுரர் சேனைகள் அனைத்தையும் திரட்ட உத்தரவிட்டான். இப்போதே முக்கிய வீரர்களான 86 அசுரர்களும் எல்லா சேனைகளுடனும் கம்புகுல வீரர்கள் 84 பேர்களும் தங்கள் சேனைகளால் சூழப்பெற்றும் புறப்படட்டும். கோட்டி வீரர்கள் எனப்பட்ட அசுரர்கள் என 50 குலத்தினரும் எனது கட்டளைப்படி புறப்பட்டு செல்லட்டும். மற்றும் காலக்கர், தௌர்ஹிருதர், மௌரியர், காலக்கேயர் என்ற அசுரர்களும் யுத்தத்திற்கு தயாராக விரைவில் என் கட்டளைப்படி செல்லட்டும். கடுமையாய் கட்டளையிடும் அசுர ராஜனான சும்பனும் இவ்வாறு கட்டளையிட்டுவிட்டு பல்லாயிரக்கணக்கில் பெரும் சைனியங்கள் சூழ புறப்பட்டான். மிகவும் பயங்கரமான அந்த சேனை வருவதைக் கண்ட சண்டிகை நான் ஒளியால் பூமியையும் வானவெளியையும் நிரப்பினாள். அரசே, பின்னர் சிங்கமானது மிகவும் உரக்க கர்ஜனை செய்தது. மணி யோசையால் அந்த நாதத்தை அம்பிகை மேலும் வளரச் செய்தாள். காளிதேவி வாயை அகல திறந்து செய்த பயங்கரமான சப்தத்தால் திக்கு திசைகளை நிரப்புபவளாய் வில்லின் நானொளி, சிங்கநாதம், மணியோசை ஆகியவற்றையும் மீறினாள். அவ்வொலியை கேட்டு அசுர சைனியங்கள் சண்டிகா தேவியையும் சிங்கத்தையும் காளி தேவியையும் கோபத்துடன் நாற்புறமும் சூழ்ந்து கொண்டன. அரசே, அதே சமயத்தில் தேவ சிரேஷ்டரர்களின் நன்மைக்காகவும் தேவ சத்துருக்களின் நாசத்திற்காகவும் பிரம்மா, ஈஸ்வரன், குகன், விஷ்ணு, இந்திரன் முதலியவர்களின் சக்திகள் பலமும் வீரியமும் மிக்கவர்களாய் அவர்கள் ஷரீரங்களினின்று வெளிப்போந்து அவரவர்கள் வடிவில் சண்டிகையை அடைந்தனர். எந்த தேவனுக்கு எந்த வடிவமோ எவ்வகை பூஷணமோ வாகனமோ அதே மாதிரி அந்த சக்தி அசுரர்களுடன் போருக்கு சென்றாள். ஹம்சத்துடன் கூடிய விமானத்தின் மேல் அக்ஷமாலையும் கமண்டலுவும் ஏந்தி எழுந்தருளிய பிரம்மசக்தி பிரம்மாணி எனப்படுகின்றாள். விருஷப வாகனத்தின் மேல் வீற்று சிறந்த திரிசூலமேந்தி சிறந்த சர்ப்பங்களை தோள் வளையாக கொண்டு சந்திர கலையால் அலங்கரிக்க பெற்று மாகேஸ்வரி எழுந்தருளினாள். தைத்தியர்களுடன் போர் புரிவதற்கு சக்தியை கையிலேந்தி மயில் வாகனத்தில் குக வடிவினளான அம்பிகை கௌமாரி எழுந்தருளினாள். அவ்வாறே வைஷ்ணவி சக்தியும் கருடன் மேல் வீற்று சங்கம், கதை, ஷார்ங்கம், வாள் ஆகியவற்றை கைக்கொண்டு தோன்றினாள். ஹரியின் ஒப்பு உயர்வற்ற யஜ்ஞ வாராக வடிவத்தை எடுத்துக்கொண்ட சக்தி எவளோ அவளும் அங்கு வாராகி வடிவு தாங்கி வந்து சேர்ந்தாள். நரசிம்மத்திற்கு ஒப்பான உடல் தாங்கிக் கொண்டு பிடரியின் சிலிர்பால் நட்சத்திர கூட்டங்களை உலுக்கிக் கொண்டு அங்கு நாரசிம்ஹி வந்தாள். யானை அரசின் மேல் வீற்று இந்திரன் எவ்வண்ணமோ அவ்வண்ணமே 1000 கண்ணுடன் வஜ்ராயுதமேந்தி ஐந்திரி தேவி வந்தாள். பின்னர் ஈசானன் அந்த தேவ சக்திகளால் சூழப்பெற்றவராய் என் பிரீத்திக்காக விரைவில் அசுரர்கள் கொல்லப்படட்டும் என்று சண்டிகையை நோக்கி கூறினார். அதன்பின் தேவியின் ஷரீரத்தினின்று மிக்க பயங்கரமானவளும் 100 நரிகளைப் போல் சப்திப்பவளும் மிகவும் உக்கிரமானவளுமாகிய சண்டிகா, அதாவது கௌஷிகி தேவியின் சக்தி சிவதூத்தி தோன்றினாள். அந்த ஜெயிக்க முடியாத சக்தியானவள் செஞ்சடை சிவனிடம், ஈசனே, சும்ப நிசும்பர்களிடம் தாங்கள் தூதுவராய் செல்ல வேண்டும். கர்வம் மிக்க அசுரர்களாகிய சும்பனிடமும் நிசும்பனிடமும் அங்கு யுத்தத்திற்காக கூடியிருக்கும் மற்ற அசுரர்கள் எவர்களோ அவர்களிடமும் இதை சொல்ல வேண்டும். இந்திரன் மூவுலக ஆட்சியை மீண்டும் பெற வேண்டும். தேவர்கள் யஜ்ஞ பாகங்களை புசிப்பவர்களாக வேண்டும். நீங்கள் உயிருடன் இருக்க விரும்பினால் பாதாளம் செல்ல வேண்டும். ஆனால் பலத்தின் கொழுப்பால் நீங்கள் யுத்தத்தை விரும்புவீர்கள் எனின் அப்போது வரலாம். என்னுடைய நரிகள் உங்களுடைய மாமிசத்தால் திருப்தி அடையட்டும். கௌஷிகியிடம் உண்டான அந்த தேவியால் சிவனே தூது செல்லுதலில் ஏவப்பட்டமையால் அது முதல் இவ்வுலகில் அவள் சிவதூத்தி என பிரக்யாதி அடைந்தாள். அம்மகாசுரர்களே சிவன் கூறிய தேவியின் மொழிகளை கேட்டு கோபமுண்டு காத்தியாயினி இருந்த இடத்தை நாடிச் சென்றனர்.
அத்தேவ சத்துருக்கள் கோப மேலீட்டால் ஆரம்பத்திலேயே முதலாக அந்த தேவியை நோக்கி அம்பு, ஈட்டி, வாள் இவற்றை மழை போல பொழிந்தனர். அவளோ அங்ஙனம் எறியப்பட்ட அம்புகளையும் சூலங்களையும் ஈட்டிகளையும் பரசுகளையும் தன் வில்லின் என்று விளையாட்டு போல விட்ட சிறந்த அம்புகளால் பிளந்து வீழ்த்தினாள். அவ்வாறே காளி தேவி அவன் முன்னிலையிலேயே சூலத்தால் பிளக்கப்பட்ட எதிரிகளை கட்வாங்கத்தால் நசுக்கிக் கொண்டு உலவி வந்தாள். பிரம்மாணியானவள் எங்கெங்கு சென்றாலும் அங்கங்கு தன் கமண்டலு ஜலத்தை தெளித்து சத்துருக்களை வீரியமற்றவர்களாகவும் களையற்றவர்களாகவும் செய்தாள். மிகவும் கோபம் கொண்ட மாகேஸ்வரி திரிசூலத்தாலும் அவ்வாறே வைஷ்ணவி சக்கரத்தாலும் கௌமாரி ஈட்டியாலும் அசுரர்களை வதைத்தனர். ஐந்திரியின் வஜ்ராயுதத்தின் தாக்குதலால் பிளவுண்டு இரத்த வெள்ளத்தை பெருக்கிக் கொண்டு நூற்றுக்கணக்கான தைத்தியர்களும் தானவர்களும் பூமியில் வீழ்ந்தனர். வாராகமூர்த்தியின் மூக்கால் தாக்கப்பட்டு தெற்றி பல்லால் மார்பு கிழிக்கப்பட்டு சக்கரத்தால் பிளக்கப்பட்டு விழுந்தனர் அசுரர்கள். நாரசிம்ஹியானவள் நகங்களால் ஏனையோரை கிழித்துக் கொண்டும் பெரிய அசுரர்களை பட்சித்துக் கொண்டும் தனது கர்ஜனையால் ஆகாயத்தையும் திசைகளையும் நிரப்பிக் கொண்டும் யுத்த பூமியில் உலவினாள். சிவதூத்தியின் பிரச்சண்டமான அட்டகாசத்தால் பயந்து அசுரர்கள் பூமியில் வீழ்ந்தார்கள். வீழ்ந்த அவர்களை அப்போதே அவள் தின்று ஒழித்தாள். கோபமூண்ட மாத்ரு கணங்கள் மகா அசுரர்களை பல முறைகளில் வதைப்பதைக் கண்டு தேவ சத்ருக்களின் சைனியத்தை சார்ந்தவர்கள் ஓடி ஒளிந்தார்கள். மாத்ரு கணங்களால் பீடிக்கப்பட்டு ஓடுவதில் முனைந்த அசுரர்களை கண்டு ரக்த பீஜன் என்ற மகா அசுரன் கோபத்துடன் யுத்தம் செய்ய வந்து சேர்ந்தான். அவனுடைய சரீரத்திலிருந்து ஒரு துளி ரத்தம் பூமியில் விழுந்தால் அப்போது பூமியிலிருந்து அவனைப் போல உருக்கொண்ட ஒரு அசுரன் உதித்தான். அம்மகா அசுரன் கதை ஏந்தி இந்திர சக்தியுடன் யுத்தம் செய்தான். அப்போது இந்திர சக்தி தனது வஜ்ரத்தால் ரக்த பீஜனை அடித்தாள். வஜ்ரத்தால் அடியுற்ற அவனிடமிருந்து வெகுவாக ரத்தம் விரைந்து பெருகிற்று. அதனின்று அவனைப் போலவே வடிவமும் வலிமையும் வாய்ந்த யுத்த வீரர்கள் கிளம்பினார்கள். அவன் சரீரத்திலிருந்து எத்தனை இரத்த துளிகள் விழுந்தனவோ அத்தனை புருஷர்கள் அவனைப் போல வீரியமும் பலமும் உடையவர்களாய் தோன்றினர். ரத்தத்தில் தோன்றிய புருஷர்களும் அங்கு மாத்ரு தேவதைகளுக்கு சமமாக சஸ்திரங்களை எய்தி மிகவும் உக்கிரமாகவும் பயங்கரமாகவும் யுத்தம் செய்தனர். மற்றொரு முறை அந்த ரக்த பீஜனுடைய தலை வஜ்ராயுதத்தின் தாக்குதலால் காயமடைந்த போது ரத்தம் பெருகிற்று. அதனின்று ஆயிரக்கணக்கான புருஷர்கள் உண்டாயினர். வைஷ்ணவி தேவி போரில் சக்கராயுதத்தால் அந்த ரக்த பீஜனை அடித்தாள். ஐந்திரி அவ்வசுரராஜனை கதையால் அடித்தாள். வைஷ்ணவி சக்கரத்தால் பிளவுண்ட அவனிடமிருந்து பெருகிய ரத்தத்தில் தோன்றியவர்களும் அவன் போன்ற வடிவுடையவர்களுமான ஆயிரக்கணக்கானவர்களால் உலகமே வியாபிக்கப்பட்டது. கௌமாரி தேவி சக்தி ஆயுதத்தாலும் வாராகி அவ்வாறே வாளாலும் மாகேஸ்வரி திரிசூலத்தாலும் மகாசுரனாகிய ரக்த பீஜனை அடித்தனர். கோபாவேஷம் கொண்ட தைத்தியனும் மகா அசுரனுமான அந்த ரக்த பீஜனும் கதையால் மாத்ரு தேவதைகள் ஒவ்வொருவரையும் அடித்தான். சக்தி சூலம் முதலியவற்றில் பலவாறாக அடிக்கப்பட்ட அவனிடமிருந்து பூமியில் வீழ்ந்த ரத்த வெள்ளம் எதுவோ அதனின்று நூற்றுக்கணக்கில் அசுரர்கள் உண்டாயினர். அவ்வசுரனுடைய இரத்தத்திலிருந்து தோன்றின அப்பேற்பட்ட அசுரர்களால் உலகம் முழுவதும் வியாபிக்கப்பட்டது. அதனால் தேவர்கள் மிகவும் அதிகமாக பயத்தை அடைந்தனர். யுத்தத்தில் ஆவேசத்துடன் கூடிய சண்டிகை கவலை கொண்ட அந்த தேவர்களை கண்ணுற்று காளியிடம் கூறியதாவது: சாமுண்டே, உன் வாயை அகல திறந்து கொள். ரத்த பிந்துக்களினின்றும் உண்டான மகா அசுரர்களையும் எனது சஸ்திரங்களின் தாக்குதலால் உண்டாகும் ரத்த பிந்துக்களையும் விரைவில் இந்த வாயால் ஏற்றுக்கொள்வாய். அவனிடமிருந்து தோன்றிய மகா அசுரர்களை விழுங்குபவளாய் நீ ரணக்களத்தில் சஞ்சரிக்க வேண்டும். அதனால் இந்த தைத்தியன் ரத்தத்தை எல்லாம் இழந்து நாசம் அடைவான். இங்கென முன்னால் விழுங்கப்பட்டால் வேறு அசுரர்கள் உண்டாக மாட்டார்கள் என அவளிடம் கூறி தேவியானவள் சூலத்தால் அந்த ரத்த பீஜனை அடித்தாள். ரத்த பீஜனுடைய ரத்தத்தை காளியானவள் வாயில் ஏந்தினாள். அப்போது அங்கே அவன் சண்டிகையை கதையால் அடித்தான். அந்த கதையின் தாக்குதல் அவளுக்கு ஒரு சிறிதும் வேதனை செய்யவில்லை. அடிபட்ட அவனுடைய உடலினின்றும் ரத்தம் வெகுவாக எங்கெங்கு பெருகியதோ அங்கெல்லாம் அதை சாமுண்டா தேவி வாயில் ஏற்றுக்கொள்ளுகின்றாள். இந்த யுத்தத்தின் முதலில் ரக்த
இரத்த வீழ்ச்சியால் தோன்றிய மகாசுரர்கள் எவர்களோ அவர்களை தின்றுவிட்டு சாமுண்டா அந்த இரத்த பீஜனுடைய இரத்தத்தை குடித்தாள். சாமுண்டா தேவி ரத்தத்தை குடிக்கையில் கௌஷிகி தேவியானவள் இரத்த பீஜனை சூலத்தாலும் வஜ்ரத்தாலும் பானங்களாலும் கத்திகளாலும் ஈட்டிகளாலும் அடித்தாள். அரசே, ஆயுத கூட்டங்களால் அடிபட்ட அந்த மகா அசுரனாகிய இரத்த பீஜன் இரத்தமே இல்லாதவனாய் பூதலத்தில் வீழ்ந்தான். அரசே, அப்போது தேவர்கள் நிகரற்ற மகிழ்ச்சி அடைந்தனர். பரதேவதையிடம் தோன்றிய மாத்ருகணங்கள் இரத்தத்தால் மதோன்மத்தர்களாய் அவர்களிடையே கூத்தாடினார்கள். ஓம் ஜெய ஜெய ஸ்ரீ மார்க்கண்டேய புராணத்தில் சாவர்ணிக்க மன்வந்திரத்தில் உள்ள தேவி மகாத்மியத்தில் 8வது அத்தியாயம் முற்றிற்று.